வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்று முன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட 67 வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து போட்டி இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். 10th 12th படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி 30,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 12/10/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்மோர் சென்னையிலேருந்து வந்து தான் பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை ரெக்ரூட்மெண்ட்லேருந்து சென்னை ஆர்ஆர்பிலேருந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து க்ளோசிங் டேட் 12/10/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 13/9/2025 தான் வந்து ஓப்பனிங் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் ஆர் லோவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. லெவல் 1ல் உங்களுக்கு கிட்டத்தட்ட 46 போஸ்டிங், லெவல் 2 and 3ல் 16 போஸ்டிங், லெவல் 4 and 5ல் 5 போஸ்டிங் இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29,200, 25,000, 21,000, 19,000, அதாவது 18,000 இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சேர்த்தே வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரியான உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th ஸோ இது மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. 10th 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ டிகிரி இது மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு வந்து லெவல் 2, 3, 4, 5 இது மாதிரி தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4, 5ல் அத்லெட்டிக்ஸு, பாக்ஸிங், கிரிக்கெட்டு, டென்னிஸு ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெக்ரூட்மெண்ட்டு லெவல் 2 and 3ல் உங்களுக்கு அத்லெட்டிக்ஸ் மென்னில் உங்களுக்கு எவ்வளோ மீட்டரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உமனுக்கு மென்னுக்கும் பேஸ்கெட் பால், பாக்ஸிங், கிரிக்கெட்டு அதே மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 16 போஸ்டிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 1 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்லெட்டிக்ஸ்க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் போஸ்டிங் டோட்டலாக வந்து 46 ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக மென் தனியாக உமன் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மினிமம் நார்ம்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் வேணும், அட்லீஸ்ட் 3rd பொசிஷனாவது நீங்கள் சாம்பியன்ஸு, ஜூனியர் ஆர் சீனியர் ஏசியன் சாம்பியன்ஸு ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது முடிச்சிருக்கீங்க ஸோ அதில் அப்படின்னா நேஷ்னல் கேம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது இதுக்கான செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு மெரிட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் எல்லாமே வந்து எக்ஸாமின் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து அதாவது ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நீங்கள் வந்து சென்னையிலேயே வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வந்து தனித்தனியாக மெட்ரிகுலேஷன் 10th முடித்தவங்களுக்கு என்ன, 12th முடித்தவங்களுக்கு என்ன இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.